வணக்கம். இன்றைய நாள் 15ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. செய்திகளை வாசித்து வழங்குபவர் தாட்சாயினி விமல்ராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டமளிப்பு நூல்கள் சிக்கியதால் அவ்விமானம் அவசரமாக மீண்டும் தரையிறக்கம். குமார ஜெயக்கொடி எதிராக வழக்கின் செப்டம்பர் 7ஆம் திகதி விசாரணைக்கு. ஜெயலத் பண்டார திசநாயக்கா பிணையில் விடுதலை. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கும் வர்த்தகமானிக்கு இடைக்கால தடை நீடிப்பு. அனுராதபுரத்தில் கோர விபத்து, 2 பலி, கர்ப்பிணி பெண் படுகாயம். மீண்டும் திறக்கப்படும் போகம்பாறை சிறைச்சாலை. அகமதாபாத் விமான விபத்து குறித்து அக்டோபரில் இறுதி விசாரணை அறிக்கை. அனைத்து முக்கிய ஏற்றுமதி கடல்வழி தடங்களையும் மூடப்போவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிக்கார காவல்படை மிரட்டல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சவின் சகோதரன் சரத் வீரவம்ச கைது நீதி குற்ற விசாரணை பிரிவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அரச பொறியியல் கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதான சம்பவம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தலைமறைவாகி இருந்த நிலையில் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய அவர் கம்பஹாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னமாலை விமான நிலையத்திலிருந்து இன்று பயிற்சிக்காக பறக்கவிடப்பட்ட Y-12 ரக விமானம் ஒன்றில் பட்டம்விடும் நூல்கள் சிக்கியதால் அவ்விமானம் அவசரமாக மீண்டும் தரையிறக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையின் போது விமானத்தின் இடது பக்க சக்கரம், இடது பக்க என்ஜின் பகுதி மற்றும் மேலும் சில பாகங்களில் பெருமளவிலான பட்டத்துக்கு நூல்களும் சிக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையின், விமானத்தின் என்ஜின் அல்லது அதன் செயற்பாட்டு தொகுதிகளில் பட்டத்து நூல்களோ அல்லது பட்டத்தின் பாகங்களோ நுழைந்தால் முழு விமானமும் விபத்துக்குள்ளாகும் நேரடி அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. உறுதி செய்வதற்கு பயணிகளின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான நிலையங்களில் சுற்றி வசிக்கும் மக்கள் அத்தகைய வளையங்களுக்குள் பட்டம் விடுவதை முழுமையாக தவிர்க்குமாறு விமானப்படை கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வின் பணிகளின் 3ஆம் பகுதி இன்றைய தினம் காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மொத்தம் 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை 32 நாட்கள் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இடையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த பணிகள் மீண்டும் இன்றைய தினம் முதல் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் திகதி ஆரம்பமான இந்த அகழ்வு பணிகளின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்களிலும் 3ஆம் கட்டத்தின் இறுதி வரையிலான பணிகளிலும் இதுவரை 412 மனித எம்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 409 எம்புக்கூடுகள் இதுவரை அகழ்வில் எடுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகளை தொடர்பதற்கான நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசத்திற்கு அமைய அகழ்வு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அரசாங்கம் விவசாய உபகரணங்களுக்கு மேலும் வரிகளை விதித்துள்ள போதிலும் சிகரெட்டுகளுக்கு தொடர்ச்சியாக வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2026 ஜனவரி முதல் ஜூலை 14 வரை சிகரெட் நிறுவனத்திற்கு 9.2 மில்லியன் இலங்கை ரூபாய் வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளன. விவசாயம் செய்வதற்கு தேவையான விவசாய உபகரணங்களுக்கு அரசாங்கம் இந்த வரிச்சலுகைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. நெற்சேர்க்கைகளில் ஈடுபடும் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கூறி அரசாங்கம் நிலையான விலையாக நாட்டு நெல்லுக்கு 120 ரூபாவும், சம்பாவிற்கு 130 ரூபாவும், கீரி சம்பாவிற்கு 140 ரூபாவும் என்ற அடிப்படையில் விலைகளை பெற்றுக் கொடுத்துள்ளது. முன்னாள் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளின் ஒன்றை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. நமது நாட்டில் சமகாலத்தில் விவசாயம் நட்டமடையும் ஒரு தொழிலாக மாறியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் திகதி எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி
ரசந்த கொடவெல முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சிகள் இருவரின் சாட்சிகளின் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணைகளை செப்டம்பர் 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்தின் களஞ்சிய வளாகத்தில் கார்பெட் இடும் பணிகளை மேற்கொள்வதாக தனியார் நிறுவனத்திடமிருந்து கையெழுத்த போது குறித்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டதன் மூலம் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏர்பாஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியமமாலினி வியோநாயக்காவுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டார். விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் முன்வைத்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. வழக்கின் மூலம் சந்தேக நபரான ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனரை ஏற்கனவே காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி மோசடி ஒன்றில் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SP திசநாயக்காவின் சகோதரனான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசநாயக்கா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசநாயக்கா இன்று நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மதுபான அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி வீரக்கொடிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து 2,75 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த பிரிவின் நீதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகள் தொடங்கியிருந்தது. வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியில் இருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிக்கையிலிருந்து விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் கடந்த 3ஆம் தேதி மனுதாரருக்கு சாதகமாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை தாம் கடுமையாக எதிர்க்கப் போவதாகவும் அரசு சட்டவாதி இதன் போது சுட்டிக்காட்டினார். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் பிரதிவாதிகளான ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு ஆட்சேபனை பதிவுகளை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் என்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் முவங்கள, ஹெங்குரன மற்றும் தனம ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட காலமாக இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த தம்பதியினர் அம்பாறை பிரதேச போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். முவங்கள பகுதியில் உள்ள உச்சிபுற பாடசாலைக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட முயன்ற போது இவர்கள் கையும் மெய்யுமாக சுற்றி வளைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் முவங்கள கிராமம் 8ஐ சேர்ந்த 37 மற்றும் 34 வயதுடைய தம்பதியினர் என போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது ஆண் சந்தேக நபரிடமிருந்து 5120 கிலோகிராம் ஹெரோயின், பெண் சந்தேக நபரிடமிருந்து 2500 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் போதைப்பொருள் விற்பனையின் மூலம் சந்தேகிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 21,510 ரூபாய் பணமும் போதைப்பொருள் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அனுராதபுர மிகிந்தபுர பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் அனுராதபுர பொதுநா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசுசரிய பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணித்துள்ளதுடன் விபத்தின் போது 2 ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஆரம்பகட்ட
விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களின் ஒருவரும் காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பொலனறுவை பகுதியில் இருந்த நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு வந்துள்ளதுடன் விபத்து ஏற்படும் போது மற்றொருவர் நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான பேருந்து சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து அனுராதபுர போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல்துறையினரின் முறைப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி விதியை அண்மித்த வெற்று காணி ஒன்றினை கையகப்படுத்தப்படும் நோக்குடன் அவற்றிற்கு எல்லை தூண்களை நடும் வேளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்திற்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு குறித்த காணி தம்முடையது எனவும் உங்களது காணி என்றால் அதற்கு உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்தும் என மிரட்டும் தோணியில் கூறியுள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பில் தான் காவல்துறையை முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். அதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்றுக்காணிக்கு தூண்களை இட்டு பணிகளில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரத்துக்குள் கைதிகளை பழைய பொகம்பரை சிறைச்சாலை மாற்ற திட்டங்கள் உள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் A.C. கஜநாயகர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு தற்போது வாக்குமூலங்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பான சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்வது இந்திய செய்திகள். ஏர் இந்திய விமான விபத்து குறித்து இறுதி விசாரணை அறிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் தயாராகிவிடும் என உச்சநீதிமன்றத்தின் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் 260 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக நடந்து வரும் விசாரணை குறித்து விமான விபத்து புலனாய்வு அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அதில் அகமதாபாத் விமான விபத்தில் ஹார்பிட் குரல் பதிவுகள் உள்ளிட்ட தகவல்களை வெளிநாட்டு குழு ஒன்றிற்கே அல்லது பொது வழியில் வெளிப்படுத்துவதோ விதிகளை மீறி செயலாக்கும் எனவும் வெளிநாட்டு சேவையை வழங்கும் விமானம் விபத்துக்குள்ளானது உள்நாட்டு விசாரணைக்குரிய விஷயம் அல்ல, இது ஒரு சர்வதேச விசாரணைக்குட்படுத்தப்படுவது அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாத்தியக்கூறுகளின்படி விரிவான விசாரணை நடவடிக்கைகளை தோராயமாக 6 வாரங்களுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பகுப்பாய்வு முடிவடைந்ததை தொடர்ந்து வரைவு இறுதி விசாரணை அறிக்கை தோராயமாக அக்டோபரில் தயாராகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பயணிக்கும் அனைத்து முக்கிய ஏற்றுமதி கடல் வழி தடைகளை முடக்கப் போவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படை எச்சரித்துள்ளது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடியதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மீதான புதிய கடற்படை முற்றுகைக்கு உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் அதிகபூர்வமான செய்தி நிறுவனமான ஐரா இன்று வெளியிட்ட அறிக்கையின் இதனை கோரியுள்ளது. ஈரான் தனது நட்பு அமைவான எமானின் ஹிதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் நுழைவாயிலான பாப் எல் மண்டோப் ஜலசந்தியினை மூட திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இது நடந்தால் உலகின் மிக முக்கியமான 2 எரிசக்தி விநியோக பாதைகளும் ஒரே நேரத்தில் மூடப்படும் அபாயம் ஏற்படும். சவுதி அரேபியா ஏமான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் பாப் எல் மண்டோப் ஜலசந்தியை மூட தாங்கள் தயாராக இருப்பதாக ஹிதி அமைப்பின் மூத்த அதிகாரியொருவர் எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கையால் கச்சா விலை ஒரு பெரல் $200 உயரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.